சன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கங்க. இந்த கார், டூ வீலர் இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தாங்க இப்போ ஸ்பெஷலாகவே பார்க்க போகிறேன். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கறது புரியுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, இப்போ செவ்வாய், சனி, இந்த ராகு, இந்த காம்பினேஷன் ப்ளஸ் சூரியனுடைய விஷயங்கள். சூரியன்றது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அரசாங்கம் தான் இந்த பெட்ரோல் விலையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குங்க. ஸோ இது மாதிரியாக இருக்கும்போது இப்போ இந்த வார் பிரச்சனை வந்தது இல்லையா, அது நான் சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. திருப்பியும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ ரொம்ப எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எல்லா இளைஞர்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, மேடம் என்னங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு பெட்ரோல் ஏற்றிடுவாங்களா, விலை ஏற்றிடுவாங்களா, இல்லைன்னா இதே அளவு தான் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வீட்லேயும் ஒரு வண்டி இருக்கும். அப்படின்னும்போது நமக்கு அந்த பெட்ரோல் விலை இதை விட விலை குறையுமானா நிச்சயமாக குறையாது, அது டவுட்டே இல்லை. ஆனால் விலை ஏறுமான அப்படின்னு பார்க்கும்போது அந்த சனியினுடைய காரகம், சந்திரனுடைய நிலை, சூரியன் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் பார்க்கும்போது அந்த குரு, சனி, அப்புறம் ராகு, கேதுக்களுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய விலை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அப்போதுங்க. ஒரு 2 monthsலேயே வேணால் பாருங்கள், பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாவாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது 120, 130 அப்படின்ற மாதிரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான் காரணம். ப்ளஸ் இந்த கேதுவோடைய சம்பந்தம், ப்ளஸ் ராகுவோடைய இணைவு, அப்புறம் சூரியன், சனி, ப்ளஸ் செவ்வாயோட விஷயங்கள், உலக நாடுகளுக்கு உண்டான இந்த ஜாதக அமைப்புகள், சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது, அதுவும் குறிப்பாக பெட்ரோல் என்றாலே என்ன, லிக்விட் ஐட்டம்ஸ். லிக்விடு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ளஸ் அங்கே சாட்டன் இருக்கு, சனியும் இருக்கு. ஸோ ஒரு கலப்படமான ஒரு விஷயங்கள் கொண்டு வரணும். க்ரூட் ஆயில், இது மாதிரியான ஆயில்ஸ், எந்த ஆயில்னாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னடா அது ரொம்ப கம்மியாயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நிச்சயமாக வார் நின்னா கூட அதோடைய விலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அது கேஸ் விஷயங்கள், இது மாதிரியான சம்மந்தப்பட்டவங்க, எரிவாயு சம்மந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை ஏற்றத்தை அதிகரித்து விட்டு அதுக்கப்புறம் அதிகமான விற்பனைகள் கொண்டு வரதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த ஒரு தட்டுப்பாடுகளும் விலை ஏற்றத்திற்கு பின்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா விலை தான் ஏற்றிட்டாங்கல்ல, அது மாதிரியான விஷயமாயிடும். அந்த தட்டுப்பாடு நீங்கிடுங்க. எல்லார் வீட்லேயும் சிலிண்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பிளாக்லலாம் போய் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லாத மாதிரி ஆகிடும். ஆனால் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விவரத்தை தான் நான் இன்று இங்கு பதிவு செய்கிறேங்க. நன்றி, வணக்கம்.